இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. Today's Bible verse: If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. James chapter 1 verse 5. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வாய்? இப்படி மக்கள் கேட்பதை நாம் கேட்டிருக்கலாம். நம்மிடம் அப்படி கேட்கப்பட்டால் பல திசைகளில் நம் எண்ணங்கள் சிறகடிக்கும். இத்தகைய பொருட்களை வாங்க வேண்டும், இவ்விதமான இடங்களுக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட வெகுமதிகளை வழங்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்வோம். அதில் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டாலும் நம் சுய திருப்தியை மையமாக கொண்டுதான் திட்டமிடுவோம். அத்தகைய ஸ்லாக்கியம் சாலமோனுக்கு கிடைத்தது. உனக்கு என்ன வேண்டும் என்று தேவனே அவரிடம் கேட்டார். சாலமோனுக்கு கேட்பதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தன. ஆனால் தன்னை மேன்மையடைய செய்த அந்த ஒரு காரியத்தை அவர் கேட்டார். அதுதான் ஞானம். அதன் விளைவாக ராஜாக்களும் ராணிகளும் அவரை பார்க்க வந்தார்கள். அவருடைய புகழ் எங்கும் பரவியது. தன் ஞானமான தீர்மானத்தால் பெரும் ஐஸ்வர்யவான் ஆனார். அதே ஈவை இன்றும் தேவன் நமக்கு தருகிறார். நீதியாக வாழ ஞானமான தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கு ஞானம் அவசியமாயிருக்கிறது. நம் வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பது மிக முக்கியம். நம் முன்னுரிமைகள், நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், லட்சியங்கள் போன்றவற்றில் நாம் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் விரும்புகிற விதத்தில் நம் வாழ்வை அவர் மாற்றி அமைக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் ஏற்படும் போது அவை நம்மை விட்டு அகலும்படி நாம் ஜெபம் செய்துவிட்டு அவற்றை சரியாக அணுக தகுந்த விதத்தில் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏனெனில் நம்மையும் நம்முடைய காரியங்களையும் நிர்வகிக்க நம் அனைவருக்குமே ஞானம் அவசியமாயிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் தேறிவிடுவார்கள். ஆனால் என்னால் முடியாது எனும் எண்ணத்தோடு நாம் தேவனிடத்தில் செல்லக்கூடாது. ஏனெனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் இப்பொழுதே தேவனிடத்தில் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.